உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்பு. அவிநாசியில் 2வது வார்டில் உள்ள பழைய வானொலி நிலைய ஒளிபரப்பும் கட்டிடத்தை புதுப்பித்து பகுதி நேர நியாய விலை கடையாக திறக்கப்பட்டது. திருப்பூர் மாவட்டம் அவிநாசி பேரூராட்சிக்கு உட்பட்ட 2வது வார்டு மடத்துப்பாளையம் பிள்ளையார் கோவில் வீதியில் சிதிலமடைந்த நிலையில் பராமரிப்பு இன்றி இருந்து வந்த பழைய வானொலி நிலையம் ஒளிபரப்பும் கட்டிடத்தை அப்பகுதி பொதுமக்கள் நிதியுதவியுடன் மராமத்து பணிகள் செய்து கட்டிடத்தை புதுப்பித்து அதனை பகுதி நேர நியாய விலை கடைக்கு அனுமதி பெற்று கட்டிட திறப்பு விழா நடைபெற்றது. அவிநாசி காமராஜ் நகர் பகுதியில் உள்ள ரேஷன் கடையில் சுமார் 1000த்திற்கும் மேற்பட்ட குடும்ப அட்டைதாரர்கள் பொருட்கள் வாங்கி வருகின்றனர். இதில் மடத்துப்பாளையம் மற்றும் சூளை பகுதியில் வசிப்பவர்கள் நியாய விலை கடைக்கு 2 கிலோமீட்டர் தூரம் கடந்து சென்று வாங்கும் சூழ்நிலை இருந்து வந்தது. அதனை தவிர்க்கும் விதமாகவும் எளிதில் குடிமைப் பொருட்கள் வாங்க பயன்பெறும் வகையில் பராமரிப்பின்றி இருந்த பழைய வானொலி நிலையத்தை அப்பகுதி பொதுமக்களின் நிதி பங்களிப்புடன் புதுப்பித்து அதனை நியாய விலை கடையாக அனுமதி பெற்று அதனை பேரூராட்சி தலைவர் தனலட்சுமி, அவிநாசி தாசில்தார் சந்திரசேகர் ஆகியோர் தலைமையில் திறப்பு விழா செய்யப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழக துணை ஆட்சியர், மண்டல மேலாளர், மாவட்ட வளங்கள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு அலுவலர், பேரூராட்சி செயல் அலுவலர், வட்ட வழங்கல் அலுவலர் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்பு.